ஹலோ ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸை வழக்கம் போலே நம்ம 4 செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்கோம். முதல் செக்மெண்ட்டில் ஜியோ பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ். தொடர்ந்து 9வது நாளாக ஈரான் அமெரிக்கா பிரச்சனை வந்து போயிட்டுருக்கு. நேற்றே வந்து 2 அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் வந்து கொல்லப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம். அண்ட் நேற்று நைட்டு இன்னொரு அமெரிக்கன் சோல்ஜர் வந்து கொல்லப்பட்டிருக்காரு. இது மறுபடியும் எஸ்கலேஷன் உண்டாக்கியிருந்தாலும் இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே வந்த சில ஸ்டேட்மெண்ட்டும் அப்டேட்ஸ் காரணமாக நம்மளோட மார்க்கெட் ரெக்கவர் ஆச்சு, க்ரூட் ஆயில் விழுந்தது. அதை பற்றி டீட்டெயில்டாக பேசிடுவோம். ஆனால் ஈவினிங் 5:30 மணிக்கு மேலே இன்னொரு நெகட்டிவான அப்டேட் வந்து ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுத்தீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிடுவோம். அண்ட் 2வது செக்மெண்ட்டில் நம்மளோட இந்திய பொருளாதாரத்தை பற்றின சில செய்திகள் இருக்குது. அண்ட் ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம ரொம்ப நாள் எதிர்பார்த்த ஒரு விஷயம், பட்ஜெட் டைமில் நம்ம வீடியோஸ் பார்த்தவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். அண்ட் அந்த மாதிரி எதிர்பார்ப்போல் எதுவும் வச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து இன்றைக்கி கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. அது ஒரு நெகட்டிவான விஷயம் தான். ஆனால் ஸ்டாக் மார்க்கெட் அதுக்கு பெருசாக ரியாக்ட் பண்ணலை. மற்ற பிரச்சனை இருக்கும்போது இந்த பிரச்சனையை வந்து பெருசாக எடுத்துக்கல. ஸோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிடுவோம். அண்ட் 3வது செக்மெண்ட்டில் நம்மளோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ். இன்றைக்கி நிஃப்டி மிகப்பெரிய அளவுக்கு விழுந்திருந்தாலும் நம்மளோட போர்ட்ஃபோலியோ வந்து பாசிட்டிவாக இருந்திருக்கும். காரணம் என்னென்னா, இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் விழுந்தது வந்து மிகப்பெரிய கம்பெனிஸ் மட்டும்தான். வெள்ளிக்கிழமை மிகப்பெரிய கம்பெனிஸ் ஏறினது, அந்த ஏறின கம்பெனியால் இன்றைக்கி விழுந்தது. அதனால தான் இன்றைக்கி வந்து ஓவராலாக மார்க்கெட் நெகட்டிவாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் கூட உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து இன்றைக்கி பாசிட்டிவாக இருந்திருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சில செக்டார்ஸை பற்றின முக்கியமான தகவல்களும் வந்திருக்கு, அதையும் டிஸ்கஸ் பண்ணிடுவோம். 4வது செக்மெண்ட்டில் 14 கம்பெனிஸ் பற்றின செய்திகள் இருக்குது, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிடுவோம். அந்த செய்திகளை பார்க்கும்போது அந்த ஷேர்ஸை வாங்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு உங்களாலேயே முடிவெடுக்க முடியும். இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தகவல்கள் உங்களோட ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்டிங் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் நம்மளோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸோட 5வது கிளாஸுக்கு வந்து சில கமெண்ட்ஸ் வந்தது. அண்ட் அதை வந்து நம்ம ரிப்ளை பண்ணிடுவோம். முதல்ல வந்து அந்த கமெண்ட்ஸை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நிறைய பேர் வந்து என்னோடய ஒர்க்கை வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருந்தீங்க. அது ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருந்தது. காரணம் என்னென்னா, நம்ம நல்லா வேலை செய்யும்போது யாராவது பாராட்டினாங்கன்னா அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை எனக்கு கொடுத்தது. ஏன்னா இத்தனையோ வீடியோக்கு நீங்கள் பாராட்டினீங்கனாலும் நான் வந்து குறிப்பாக இதுக்கு மட்டும் தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இயல்பாகவே வந்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் நம்ம வந்து பாயிண்ட்ஸ் எடுப்போம். பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு அதை பேச ஆரம்பித்து எடிட் கூட பண்ண மாட்டோம் மார்க்கெட் அனாலிசிஸை. ஆனால் இந்த ஃபண்டமெண்டல் கோர்ஸை எடிட் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து அது கரெக்டாக இருக்குன்றதுனால. ஸோ சனிக்கிழமை ஈவினிங் ஆரம்பித்து நைட்டு 12:15 தான் எழுதி முடிக்கிறேன் பாயிண்ட்ஸ் எல்லாம். ஞாயிற்றுக்கிழமையில் காலையில் 10 மணிக்கு ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்து அப்லோட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளார ஈவினிங் 4 மணி ஆயிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரம் பக்கத்தில் வந்து ஒர்க் பண்ண ஒரு வீடியோ அது. அதுக்கான அப்ரிஷியேஷன் கிடைக்கும்போது ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இன்னும் சில கமெண்ட் வந்திருந்தது. ஒருத்தர் வந்து என்ன சொன்னாருன்னா, டெக்னிக்கல் அனாலிசிஸ் கிளாஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தார். ஸோ அவர் இந்த மாதிரி கேட்டிருந்தார். இன்னொருத்தர் வந்து ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் கிளாஸ் வந்து எப்போ எடுப்பீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தார். முதல்ல நீங்கள் எல்லாரும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அந்த பிளேலிஸ்ட்ன்றது ஒரு கோர்ஸ். அந்த கோர்ஸ்ன்றது இப்போ எப்படி நம்ம ஸ்கூல் படிக்கும்போது எல்கேஜி யூகேஜிலேருந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் +2 வரையும் போயிட்டு அதுக்கப்புறம் காலேஜ் போகும், அந்த மாதிரியான ஒரு சிஸ்டம். ஸோ இதை ஜம்ப் பண்ணிவிட்டு நம்ம நேராக காலேஜுக்கு போக முடியாது. அந்த மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங். அதே மாதிரி 10வது 12வதுக்கு நம்ம எல்கேஜி யூகேஜியில் படிக்காமல் போக முடியாது. அந்த மாதிரி தான் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் வந்து செக்டார் அனாலிசிஸ் வரையும் பார்த்துட்டோம். இன்னும் வந்து கம்பெனி அனாலிசிஸ் பார்க்கணும். அது ஒரு 3 கிளாஸ் வரும் அதிகபட்சம். அதை முடிச்சுட்டா டெக்னிக்கல் அனாலிசிஸ். அதை முடிச்சதுக்கப்புறம் தான் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் போகணும். யாரும் அவசரப்படாதீங்க. நான் டைரெக்டாக வந்து ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கை சொல்லி கொடுத்துருக்கலாம். ஆனால் அது என்ன ஆகும்னா, பாதியில் போய் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து அது கம்ப்ளீட்டான ஒரு நாலேஜாக இருக்காது. அப்படி ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் கற்றுக்கிறதா இருந்தால் கூட ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் எனக்கு ப்ராமிஸ் பண்ணணும். அதாவது நீங்கள் 1 லட்ச ரூபா, இது வந்து நம்மளோட கிஸ் ஃப்ரேம் ஒர்க் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதிலே நான் சொல்லியிருந்தேன். நீங்கள் 1 லட்ச ரூபா நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளார ஃபஸ்ட்டாக கொண்டு வரீங்கன்னா, அந்த 1 லட்ச ரூபான்றது 2 லட்ச ரூபாவாக இன்க்ரீஸ் ஆகணும். அப்போ தான் நீங்கள் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்குள்ளார போகணும். அது வரையும் நீங்கள் பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள். இந்த 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா எப்படி இன்க்ரீஸ் ஆகும்னா, ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுங்கள். அது கம்பேரிட்டிவ்லி சேஃப். சரியா? நீங்கள் வந்து பத்திரமா பண்ண முடியும். ஸோ ஸ்விங் ட்ரேடிங் பண்ணி 2 லட்ச ரூபா கொண்டு வாங்க. ஒன்ஸ் 2 லட்ச ரூபா கொண்டு வந்ததுக்கப்புறம் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணுங்கள். நான் வேணான்னு சொல்லலை. இந்த 2 லட்ச ரூபான்றது ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணும்போது லாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபாவை குறையும் போது மறுபடியும் ட்ரேடிங்கை ஸ்டாப் பண்ணுங்கள். இந்த 1.5 லட்ச ரூபா மறுபடியும் 3 லட்ச ரூபா ஆக்குங்க, டபுள் ஆக்குங்க. அது வரையும் பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள். அவசரப்படாதீங்க. அதுக்குள்ளார உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகிடும், நாலேஜும் கெயின் ஆகிடும். இந்த 3 லட்ச ரூபாய் ட்ரேடிங் பண்ண ஆரம்பிச்சு நீங்கள் லாபமே சம்பாதிச்சிட்டிங்கன்னா சூப்பர், வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆனால் இந்த 3 லட்சத்துலேருந்து மறுபடியும் 25% எவ்வளோ? 75,000 இருக்குமா? அந்த 75,000 2.25 லட்சத்துக்கு இந்த அக்கௌண்ட் வேல்யூ குறையும் போது மறுபடியும் ட்ரேடிங்கை ஸ்டாப் பண்ணுங்கள். இந்த 2.25 லட்சம் மறுபடியும் டபுள் ஆகட்டும், 4.5 லட்சம். இதே மாதிரி ஒரு 25% நீங்கள் உங்களுக்கு அக்கௌண்ட் சைஸில் ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணுங்கள். இதனால் என்ன ஆகுனா, நீங்கள் கடைசி வரையும் இந்த ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் லாபமே சம்பாதிக்கலைன்னா கூட எண்ட் ஆஃப் த டேல வந்து பார்த்தீங்கன்னா, எண்ட் ஆஃப் த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் சைஸ் வந்து பெருசாக இருக்கும். இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1 லட்ச ரூபான்னு சொல்லிட்டு சொன்னேன்.
நான் பர்சனலாக வந்து 2015 ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டேன். ஆனால் 2021 தான் நான் வந்து F&O ட்ரேடிங்குள்ளாரே வரேன். அப்பையும் கூட ஒரு லாட்டாக தான் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு புரோக்கர் கிட்ட தான் நான் அக்கௌண்ட் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் F&O பண்ணணும், சார்ட்டெல்லாம் நமக்கு வேணுன்றதுக்காக தான் இந்த புரோக்கர் ஜீரோதாலே நான் வந்தேன். ஜீரோதாவில் வந்ததுக்கப்புறம் கூட ஒரு 2-3 வருஷம் அளவுக்கு நான் வந்து பொறுமையாக ஒரு லாட் தான் பண்ணிட்டு இருந்தேன். பேப்பர் ட்ரேடிங் தான் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு லாட் வந்து ரியல் ட்ரேடிங் பண்ணிட்டு இருப்பேன். அண்ட் 2020-21 எப்படி ஒரு நல்ல கோல்டன் பீரியடாக இருந்தது இன்வெஸ்டர்ஸ்க்கு, 2023-24 ஒரு கோல்டன் பீரியடாக இருந்தது. நிஃப்டி எல்லாம் வந்து 17,000லேருந்து 26,000க்கு போச்சு. 26,300 அப்போ தான் ரீச் ஆச்சு 2024 செப்டம்பரில், ட்ரம்ப் வரத்துக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. ஸோ அதனால தான் சொல்கிறேன், 21லேருந்து 23 வரையும் ஒரு 2 வருஷம் வந்து நிஃப்டி பெருசாக ரிட்டர்ன் கொடுக்காம இருந்ததா, அதே மாதிரி இப்போ 2 வருஷம் ரிட்டர்ன் கொடுக்காம இருந்துடுச்சு. ஸோ என்னோட கணக்குப்படி அடுத்த ஒரு 6 மாதமோ 1 மாதமோ மறுபடியும் அந்த மாதிரி ஒரு கோல்டன் பீரியட் வரும். அதுக்காக தான் நான் காத்துட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி வரும்போது உங்களோட ஆட்டோமேட்டிக்காக வெல்த் வந்து க்ரியேட் ஆகும், உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வரும். இப்போ ஒரு செய்தி வருது, இந்த செய்தினால இந்த ஷேர் வந்து ஒரு 2% தான் விழும் அப்படின்னு உங்களுக்கு தோணணும். அது 2% விழுதோ 3% விழுதோ அது வேறு விஷயம். இது என்னப்பா இந்த நியூஸுக்கு வந்து ஒரு 2% விழலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணணும். அப்படி தோணி 10 முறை உங்களுக்கு தோணி அதில் 6 முறை கரெக்டானாலே நீங்கள் சூப்பரான ட்ரேடர்னு அர்த்தம். ஸோ அது வரையும் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி அவசரப்பட்டீங்கன்னா தப்பான இடத்துல போய் மாட்டிப்பீங்க. காரணம் என்னென்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் உங்களை ஆசையை தூண்டி உங்களை ஏமாற்றுவாங்க. அதான் சொல்லுவாங்களே, ஒருத்தனை ஏமாற்றணுன்னா அவன் ஆசையை தூண்டுறன்னு சொல்லிட்டு, சும்மா நான் இவ்வளோ லாபம் சம்பாதிச்சிட்டேன், நான் சொன்ன அந்த ஷேர் ஏறிடுச்சு அப்படியெல்லாம் வந்து சொல்லுவாங்க. எவனுக்கு தெரியும்? யார்கிட்டயாவது டைம் ட்ராவலிங் மிஷின் இருக்கா? ஸோ அதெல்லாம் சும்மா, அவங்கள யாரையும் நம்பாதீங்க. இந்த மாதிரி நீங்கள் அவசரப்படும் போது அவங்ககிட்ட போய் 50,000 1,00,000 கொடுத்து ஏமாறுறது, 2,500 3,000 கொடுத்து புக்கு வைக்கிறது, புக்கு வாங்குறது, ஏதாவது ஒரு ஈவெண்ட்டில் போய் டிக்கெட் வாங்குறது, இந்த மாதிரி ஏமாற்றப்படுவீங்க. ஸோ இப்போ என்னையே எடுத்துக்கோங்களேன், எனக்கு ஓரளவுக்கு ஷேர் மார்க்கெட்டை பற்றி தெரியுது. அதாவது ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா அளவுக்கு தெரியாது, வாரன் பஃபெட் அளவுக்கு தெரியாது, ஓரளவுக்கு தெரியுது. நான் என்ன யார்கிட்டயாவது காசு கொடுத்து கற்றுக்கிட்டேன்னா, ஃபுல்லாக இன்டர்நெட்டில் இருக்கக்கூடிய ஓப்பன் சோர்ஸில் தான் நான் படித்து கற்றுக்கிட்டேன். ஒரே ஒருத்தருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும்னா அம்பானிக்கு சொல்லணும். ஏன்னா அவர் தான் இன்டர்நெட் ஃப்ரீ பண்ணி விட்டார். அதனால தான் நிறைய கற்றுக்க முடிஞ்சது. ஸோ ஃப்ரீயாக கற்றுக்கோங்க. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி படிங்க, வீடியோஸ் பாருங்கள், ஃப்ரீயாக பாருங்கள். ஆனால் யார்கிட்டையும் காசு கொடுக்காதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நான் சொல்ல வரது ஒன்று தான், எவ்வளோ சீக்கிரம் அடிக்கிறோன்றது முக்கியம் இல்லை, எவ்வளோ ஸ்ட்ராங்காக அடிக்கிறோன்றது தான் முக்கியம். உங்களை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அட்டாக் பண்ணுங்கள். அவசரப்பட்டு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு முன்னாடி அட்டாக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு போரில் தோத்துடுவீங்க. அதை தான் நான் சொல்ல வரேன். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு செக்மெண்ட் ஜியோ பொலிட்டிக்கல் ஈவெண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா, தொடர்ந்து 9வது நாளாக நேற்று நைட்டும் மிகப்பெரிய அளவுக்கு தாக்குதல் நடந்தது. காரணம் என்னென்னா, பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து ரொம்ப டென்ஷனான மாதிரி காமிச்சிட்டாரு. அண்ட் ஏன்னா அங்கே அமெரிக்கர்கள் மத்தியில் அவருக்கு வந்து நெகட்டிவான ஒரு விஷயம் நடந்தது. ஏன்னா 2 அமெரிக்கர்கள் வந்து ஜோர்டானில் கொல்லப்பட்டாங்க ஈரானோட தாக்குதல்னால. இது எப்படி பிரதிபலிக்கும்னா, சம்மந்தமே இல்லாத இஸ்ரேலுக்காக சண்டை போட போயிட்டு நம்ம சோல்ஜர்ஸை நம்ம பறி கொடுக்கணுமான்னு சொல்லிட்டு அமெரிக்க மக்களுக்கு ஒரு கோவம் வரும். அந்த கோவம் வரதுக்கு முன்னாடி நானே கோவமாயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிக்கிறதுக்காக கூட இது பண்ணியிருக்கலாம். ஸோ நேற்று நைட்டும் மிகப்பெரிய அளவுக்கு தாக்குதல் நடந்தது. அந்த மீன் டைமில் ஈராக்கில் ஒரு ஆப்ரேஷனில் வெடிக்காத ஒரு ட்ரோனை வந்து ஹேண்டில் பண்ணும்போது ஒரு அமெரிக்கன் சோல்ஜர் வந்து கொல்லப்பட்டிருக்கிறதா செய்திகள் வருது. இது டைரெக்டாக வந்து ஈரான் வந்து தாக்குதல் பண்ணி கொள்ளலை. ஆனால் தாக்குதல் பண்ண போது வெடிக்காமல் ஒரு ட்ரோன் இருக்குது, அது பக்கத்தில் போகும்போது அதை டிஸ்ஆர்ம் பண்ணும்போது அந்த ஆக்சிடெண்ட்டில் ஒரு சோல்ஜர் செத்துட்டதாக வந்து செய்தி வந்திருக்கு. இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. மேற்கொண்டு என்ன நடக்குன்ற ஒரு பயத்தையும் கிரியேட் பண்ணுது. அண்ட் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, அமெரிக்கா இப்போ போரில் ஏகப்பட்ட ட்ரோன்ஸை வந்து தாக்குதலில் பயன்படுத்துகிறாங்க. இதில் 2 விஷயத்தை நம்ம நோட் பண்ணலாம். ஒன்று, ஈரானோட ஸ்ட்ராட்டஜியை அமெரிக்கா பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இன்னொன்று, அமெரிக்கா கிட்ட மிசைல்ஸ் வந்து பற்றாக்குறையில் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இது அமெரிக்காவோட மிசைல்ஸ் பற்றாக்குறையாக இருக்குன்னா ரொம்ப நாளைக்கு போர் கண்டினியூ ஆகுது, அது நல்ல விஷயம். அந்த விதத்தில் நம்ம சந்தோஷப்படணும். ஏன்னா ரீசெண்டாக வந்து உக்ரைனுக்கு வந்து அந்த பேட்ரியாட் மிசைல் பண்ணுறதுக்கான லைசன்ஸ் கொடுத்தாங்க. உக்ரைனுக்கும் வந்து பேட்ரியாட் மிசைல் வந்து பற்றாக்குறையாக இருக்குது, அதையும் வந்து நோட் பண்ண வேண்டிய விஷயமா இருக்குது. ஸோ இது எல்லாமே போரை முடிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. நேற்று ஈரான் என்ன ஸ்டேட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, நாங்கள் அமெரிக்காவோட ஒரு MQ-9 ட்ரோனை வந்து சுட்டு வீழ்த்தியிருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த போர் இந்த 10 நாளாக நடந்துட்டு இருக்கு இல்லையா, இந்த போர் ஆரம்பிச்சது வந்து 30 ட்ரோனை வந்து நாங்கள் சுட்டு வீழ்த்திருக்கோம்னு சொல்கிறாங்க. இதுவே ஒரு எவிடன்ஸ் அமெரிக்கா மிகப்பெரிய அளவுக்கு ட்ரோன்களை பயன்படுத்துகிறாங்க அட்டாக்ஸுக்குன்னு சொல்லிட்டு நமக்கு புரியுது. அண்ட் ஒரு வீடியோ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு நேவல் பேஸை வந்து கட்டிகிட்டு இருந்தாங்க, அதை வந்து ட்ரோனை வச்சு அடித்தாங்க. மேஜர் மதன்குமார் சார் இருக்கார்ல, அவர் கூட இதை பற்றி பேசியிருப்பார். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட தாக்குதல்கள் ட்ரோன் வச்சு பண்ணுறாங்க. அண்ட் ஈரான் பதிலுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஏகப்பட்ட அமெரிக்கன் மிலிட்ரி பேசஸ் மேலே தாக்குதல் பண்ணியிருக்காங்க. அண்ட் குறிப்பாக அமெரிக்கா பண்ண தாக்குதலில் ஈரானோட சபஹார் போர்ட் வந்து மிகப்பெரிய அளவுக்கு டேமேஜ் ஆயிருக்கு.
இது நமக்கு நெகட்டிவான விஷயம். ஏன்னா நம்மளோட ட்ரேடும் வந்து அந்த சபகார் போர்ட் மேலே நடக்குது. ஸோ என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே தான் அப்டேட் வரும். ஈரான் பண்ண இந்த பதில் தாக்குதலில் குவைத், பஹ்ரைன், ஜோர்டான் மேலெல்லாம் தாக்குதல் பண்ணியிருக்காங்க. அண்ட் குறிப்பாக வந்து ஜோர்டான் மேலே ஒரு மிசைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த மிசைல் லான்ச்சை ஜோர்டனும் இஸ்ரேலும் சேர்ந்து இன்டர்செப்ட் பண்ணிட்டு தான் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. குவைத் வந்து இன்னொரு கண்டனத்தையும் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. கடந்த 2 நாளில் இது 2வது முறை எங்களோட பவர் பிளான்ட் மேலே டீசாலினேஷன் பிளான்ட் மேலே அடிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இவங்க அடித்தாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களே, அமெரிக்கன் தாக்குதலில் ஈரானோட ஒரு அதாவது நியூக்ளியர் பவர் பிளான்ட் வந்து டேமேஜ் ஆயிருக்கு. அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் வந்து டார்கோவின் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் வேணால் நெட்டில் தேடி பாருங்கள். அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. இந்த தாக்குதலில் மறுபடியும் வந்து ஒரு சோல்ஜர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. இது எந்த மாதிரி டேர்ன் ஆகும் தெரியல என்ற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் நிலவிட்டு இருக்கு. அண்ட் அதே மாதிரி இப்போது சில நியூஸ் ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் சிறிது நாட்களில் அமெரிக்கா வந்து தரைப்படையை வந்து இறக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஈரானுக்குள்ளன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் காரணம் என்னென்னா, அமெரிக்கா மிகப்பெரிய அளவுக்கு F-16, F-35 ஃப்ளைட்ஸை வந்து மிடில் ஈஸ்ட்டில் வந்து குவிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த வானத்திலே வந்து ஃப்ளைட்டுக்கு ஃபியூலில் நிரப்பக்கூடிய ஃப்ளைட்டர் ஜெட்ஸையும் வந்து அந்த டேங்கர் ஆயில் ஃபியூல் ஜெட்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா நிரப்பிட்டு இருக்காங்க. இதை வந்து இஸ்ரேலில் வந்து நிறுத்தி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ மிகப்பெரிய தாக்குதலுக்கு அமெரிக்கா திட்டம் போட்டுட்ருக்காங்கன்னு தெரியுது. மேபி இந்த வீக்கெண்டில் வந்து அந்த மாதிரி அப்டேட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி அமெரிக்கா ஒரு வேளை கிரவுண்ட் இன்வேஷன் பண்ணாங்கன்னா நாங்கள் அவங்க எல்லாரையுமே கொன்னுடுவோம் அப்படின்ற மாதிரி வார்னிங் கொடுத்துருக்காங்க. யாரையுமே நாங்கள் விட்டு வைக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நேற்று ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் அர்காச்சி அவர்கள் வந்து பேசும்போது, நாங்கள் ஒன்றும் வெனிசுலா கிடையாது, ஒரு ஆளை வந்து தூக்கிட்டா மற்றவங்கெல்லாம் வந்து பயந்து பின்வாங்கிட மாட்டோம், நீங்கள் யாரை எத்தனை பேரை தூக்குனீங்கனாலும் இன்னொருத்தர் வந்து முளைச்சிட்டு வந்துட்டே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதெல்லாம் இப்படி இருக்கும்போது ஈரானில் வந்து நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு 5.5 ரிக்டர் ஸ்கேலில். ஆரம்பத்தில் வந்து ஒருவேளை அணு ஆயுதத்தை சோதனை பண்ணிட்டாங்களான்னு சொல்லிட்டு தான் எனக்கும் டவுட் வந்தது. ஆனால் இதை வந்து யூரோப்பியன் மெடிட்டேரியன் செஸ்மாலஜிக்கல் சென்டர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 10 கிலோமீட்டர் ஆழத்தில் வந்து இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. அண்ட் மெக்சிகோ கிட்ட பெரு நகரத்துக்கிட்டையும் வந்து சவுத் அமெரிக்காவில் வந்து இந்த நிலநடுக்கம் வந்து ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நேச்சுரல் கெலாமிட்டியாக தான் பார்க்கப்படுது. அண்ட் ஈரானோட மீடியேட்டர்ஸ் வந்து இன்னைக்கு ஈவினிங் மேலே 5 மணிக்கு மேலே ஒரு அப்டேட் வருது. மீடியேட்டர்ஸ் மூலிமா ஒரு 10 நாளைக்கு இந்த ஸ்ட்ரைக்ஸ் எல்லாம் நிறுத்தி வைக்கலாம், அந்த மறுபடியும் வந்து பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை வந்து போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு ஈரான் தரப்புலேருந்து ஒரு சோர்ஸ் மூலியம் வந்து செய்தி வருது. இந்த செய்தி வந்த உடனே கிஃப்ட் நிஃப்டி 70 பாயிண்ட் அளவுக்கு ரேலி ஆகுது. க்ரூட் ஆயில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு விழுது. ஆனால் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளாரே மறுபடியும் வந்து ரெண்டுமே பழைய நிலைமைக்கு வந்துருச்சு. இதுவும் நோட் பண்ண வேண்டிய விஷயம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இன்ட்ராடேயில் மிகப்பெரிய அளவுக்கு நிஃப்டி வந்து ரேலி ஆனதுக்கு முக்கியமான காரணமாக பார்க்கப்பட்டது என்னென்னா, அமெரிக்காவோட செக்ரட்டரி மார்க்கோ ரூபியோ இருக்கார் இல்லையா, அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஈரான் எங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான சிக்னல்ஸை காமிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் பண்ணியிருக்காரு. இதனால தான் இன்றைக்கி இன்ட்ராடேயில் சடனாக நம்மளோட மார்க்கெட் வந்து ரேலி ஆச்சு. ஈவன் நம்மளோட பார்லிமெண்ட்டில் இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ்க்கான எதையும் வந்து தூக்குற மாதிரி ஐடியா எங்களுக்கு இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் கூட மார்க்கெட் பெரிய அளவுக்கு நெகட்டிவாக ரியாக்ட் பண்ணல. காரணம் இந்த விஷயம் தான். அண்ட் இந்த மாதிரி 5 மணிக்கு வந்து பேச்சுவார்த்தைக்கு வரப்போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் வந்தால் 5:30 மணிக்கு அவுத்தீஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் பாப் அல்மந்தீப்பில் சவுதி அரேபியாவுக்கான சீ நேவிகேஷனை நாங்கள் தடை செய்கிறோம், இதுக்கு மேலே சவுதி அரேபியாவோட கப்பல் வந்து போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் சவுதி அரேபியாவுக்கு வந்து மிகப்பெரிய ஆயில் எக்ஸ்போர்ட்டர், க்ரூட் ஆயில் எக்ஸ்போர்ட்டர். அவங்களோட கப்பல் எடுத்துனா அது மறுபடியும் க்ரூட் ஆயிலோட விலை அதிகரிக்கும். ஸோ இந்த மாதிரி அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் இஸ்ரேல் வந்து சும்மா இல்லாமல் அமாஸ் அவங்களோட வெப்பன் ஸ்டோரேஜ் வந்து அழிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. காசாவில் அமாஸ் இருக்காங்க, இஸ்புல்லா வந்து லெபனானில் இருக்காங்க, அவங்க வேறு. இந்த பக்கம் அவுத்தீஸ் வந்து ஏமனில் இருக்காங்க, இவங்க வேறு. அந்த பக்கம் காசாவில் வந்து அமாஸ் இருக்காங்க. அவங்களோட வெப்பன் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியும் மேனுஃபேக்சரிங் சைட்டையும் ராக்கெட் லான்ச் பேடையும் வந்து அழிச்சிட்டதா வந்து சொல்லியிருக்காங்க காசா ஸ்ட்ரிப்பில். இதுவும் வந்து ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. எல்லார்கிட்டையும் உங்களுக்கு எப்படி. அண்ட் ரஷ்யா தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உக்ரைன் எங்கள் மேலே நேற்று ஒரே நாளில் 4க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை வந்து தாக்குதல் பண்ணியிருக்காங்க மாஸ்கோ தலைநகரத்து மேலேன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ரஷ்யா டிஃபென்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உக்ரைனோட 2 கார்கோ கப்பல் வந்து மிலிட்ரி எக்யூப்மெண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க, அதை நாங்கள் குறி வச்சுருக்கோம். அண்ட் 5 ஃபியூல் டேங்க்ஸையும் வந்து நாங்கள் குறி வச்சுருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களும் வந்து நிறுத்துகிற மாதிரி தெரியல. அண்ட் அமெரிக்காவோட ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ் வந்து 1983 அந்த அளவுக்கு எவ்வளோ கம்மியாக இருந்ததோ அந்த அளவுக்கு வந்து இப்போ கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவும் வந்து கூடிய சீக்கிரமே போரை நிறுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பாக அமையறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் இந்த மாதிரி வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ்னால நம்ம பாமாயில் இருக்கிற சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதனோட விலை வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பாமாயிலோட விலை அதிகமாக இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து மற்ற எண்ணெய் பொருட்களோட விலை வந்து இன்க்ரீஸ் ஆகும். உதாரணத்துக்கு சன்ஃப்ளவர் ஆயிலாக இருக்கட்டும், கடல் எண்ணெயாக இருக்கட்டும், இந்த எல்லா எண்ணெயுமே இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து ஒரு செயின் எஃபெக்டாக வந்து ரியாக்ட் பண்ணும். அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. வரும் நாட்கள் வந்து எண்ணெய் விலை இன்க்ரீஸ் ஆகலாம்.
ஆல்ரெடி வந்து கோல்டு வின்னர் வந்து ரூ. 173 பக்கத்தில் நான் வாங்கினேன் இந்த மாதம் ஸ்டார்டிங்கில். ஸோ அவ்வளோதான், இன்னொரு 10 நாளில் வாங்க வேண்டியது இருக்கும். அண்ட் அமெரிக்காவோட நேஷனல் டெப்ட் வந்து 39.5 ட்ரில்லியன் வந்து தொட்டுடுச்சு. இதுவும் வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். ஏன்னா இன்ஃப்ளேஷன் அதிகமாகிட்டு இருக்கு, வட்டி விகிதத்தை நாங்கள் ஏற்ற போகிறோம்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக வந்து அந்த லோரி லார்கனோ ஏதோ ஒரு லேடி யூஎஸ் ஃபெடரல்ஸோட சேர்மனாக லோரி லோகன் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி ஃப்ரைடே கூட நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸில் பேசியிருந்தோம். ஆனால் இந்த மாதிரி 39.5 ட்ரில்லியன் அளவுக்கு இருந்தால் அவங்க வட்டி விகிதத்தை ஏற்றா அவங்க தான் வந்து வட்டியை கட்டணும். ஸோ அதனால் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்ற மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஓரளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஜியோ பொலிட்டிக்கல் இவெண்ட். அண்ட் ரெண்டாவது செக்மெண்ட்டில் நம்மளோட இந்தியா மேக்ரோ எக்கனாமிக் செய்திகளை பார்த்தோம்னா, இன்றைக்கி நம்மளோட கவர்மெண்ட்டோட பார்லிமெண்ட் மான்சூன் செஷன் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸை எடுக்கிற மாதிரி எங்களுக்கு எந்த ஐடியாவும் இல்லை, ஸ்கிராப் பண்ணுற மாதிரி எங்களுக்கு எந்த ஐடியாவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் போன நிதியாண்டில், அதாவது போன அசஸ்மெண்ட் இயரில் கிட்டத்தட்ட 1,29,000 கோடி அளவுக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸை நாங்கள் வசூல் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒட்டு மொத்தமாக லாஸ்ட் 2 நிதியாண்டுகளில் 2 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸை நாங்கள் வசூல் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பாசிட்டிவான விஷயம் தான். இன்னொன்று நான் சொன்ன பார்த்தீங்களா, 2023 24 வரையும் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு ரேலி வந்தது. நிஃப்டியே 40% அளவுக்கு ரிட்டர்ன் கொடுத்தது. அதனால் இது பாசிட்டிவாக இருந்திருக்கலாம். ஆனால் லாஸ்ட் 1.5 வருஷமாக வந்து ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் மிகப்பெரிய அளவுக்கு மார்க்கெட் வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல. இந்த வருஷம் இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதுதான் வந்து நம்ம எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடக்கலன்னு சொன்னது. அண்ட் நம்மளோட பவர் மினிஸ்ட்ரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மக்கிட்ட போதுமான அளவுக்கு நிலக்கரியை வந்து தட்டுப்பாடு இல்லாமல் இருக்குது. கிட்டத்தட்ட 42.8 மில்லியன் டன் அளவுக்கு நம்மக்கிட்ட நிலக்கரி வந்து கையிருப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தெர்மல் பவர் டிமாண்டுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் எலக்ட்ரிக் கன்சியூமர் டியூரபிள்ஸ்க்கு வந்து ஒரு பாசிட்டிவான செய்தி வந்திருக்கு. என்னென்னா, இதுக்கு மேலே 20,000 ஸ்கொயர் மீட்டருக்கு மேலே பில்டப் இருக்கக்கூடிய கம்பெனிஸ்க்கு நீங்கள் வந்து உங்களோட பவர் எஃபிஷியன்சி எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த 20,000 ஸ்கொயர் மீட்டர்ஸ்னால் ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு 10 சதுரடின்னு வச்சுக்கோங்க. 20,000 ஸ்கொயர் மீட்டர்னால் கிட்டத்தட்ட 2,10,000 ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கு வரும். 2,10,000 ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கு பெரிய கடைன்னா, பெரிய பிஸ்னஸ்னால் அது ஐடி பார்க் மாதிரி பெரிய கம்பெனிஸ் தான் வரும். அண்ட் ஸ்டேடியம் மாதிரி, கிரிக்கெட் ஸ்டேடியம் மாதிரியான விஷயங்கள் கூட அடங்குமான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. இந்த மாதிரி விஷயத்தை கொண்டு வந்ததுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக வந்து 271 ஜிகாவாட் அளவுக்கு நம்மளோட பீக் எலக்ட்ரிசிட்டி டிமாண்ட், அதாவது ஒரு குறிப்பிட்ட டைமில் இப்போ ஈவினிங் 5 மணிக்கு அதிகபட்சம் கரண்ட் வந்து போகுதுன்னா அப்போ 271 ஜிகாவாட்டை இந்தியா ஃபுல்லாக யூஸ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி பீக் எலக்ட்ரிசிட்டி டிமாண்ட் போனதுனால அதிகமாக எலக்ட்ரிசிட்டியை கன்சியூம் பண்ணக்கூடியவங்க வந்து இந்த மாதிரி சர்டிஃபிகேஷன் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போ வந்து இது 20,000 ஸ்கொயர் மீட்டர், கிட்டத்தட்ட 2 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டுக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது படிப்படியாக குறைச்சிக்கிட்டு ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட்டு, 20,000 ஸ்கொயர் ஃபீட்லாம் வந்தாங்கனாலே இந்த பெரிய பெரிய ஷாப்பிங் மாலுகள் அதெல்லாம் வந்து கவர் ஆக ஆரம்பிச்சிடும். சினிமா தேட்டர்ஸே ஏகப்பட்டது கவர் ஆக ஆரம்பிக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும். இது யாருக்கு பாசிட்டிவான விஷயம்னா, சோலார் பவர் கம்பெனிஸ் பார்த்தீங்களா, அவங்களுக்கு பாசிட்டிவான விஷயம். அதே மாதிரி இந்த ஆவல்ஸு, வேர்ல்ஃபுல் மாதிரி 5 ஸ்டார் ப்ராடக்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இந்த 5 ஸ்டார் இருக்கிறது கம்மியாக தான் கரண்ட்டை கன்சம்ஷன் பண்ணும், அந்த மாதிரி கம்பெனிஸ் நல்லது. இந்த எல்இடி லைட்டு, ஆட்டம்பர்க் மாதிரி அந்த கரண்ட்டு கம்மியாக யூஸ் பண்ணக்கூடிய ஃபேன்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு இது பாசிட்டிவான விஷயமாக அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஈவன் பாலிகேப் மாதிரியான கேபிள் விற்கிற கம்பெனிஸ்க்கு பார்த்தீங்களா, அவங்களுக்கும் இது பாசிட்டிவான அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுதான் இன்றைக்கி நம்மளோட கவர்மெண்ட் கிட்டேருந்து வந்த ஒரு அப்டேட். அண்ட் டெல்லியில் வந்து பிரச்சனை போயிட்டு இருக்கிறதால வேறு எந்த அப்டேட்டும் பெருசாக வரல. அண்ட் மூணாவது செக்மெண்ட் போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸில் பார்த்தோம்னா, இன்றைக்கி காலையில் நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி ஒரு 50 பாயிண்ட் அளவுக்கு தான் கேப் டவுன் சொல்லிட்டு காமிச்சது. ஆனால் ஓப்பன் ஆனது 144 பாயிண்ட் அளவுக்கு கேப் டவுனில் நம்ம ஓப்பன் ஆனோம். அங்கேருந்து ரெக்கவர் ஆக ட்ரை பண்ணாலும் மத்தியானத்துக்கு மேலே ஒரு செல் ஆஃப் வந்தது. 2 மணிக்கு மேலே இந்த யூஎஸ் செக்ரட்டரி மார்க்கோ ரூபியோட ஸ்டேட்மெண்ட் வந்ததுக்கப்புறம், ஈரான் வந்து எங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு சிக்னல் காமிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் ஒரு ஷார்ப் ரேலி வந்து வந்தது. எண்ட் ஆஃப் த டே வந்து 95 பாயிண்ட் அளவுக்கு நெகட்டிவாக வந்து முடிஞ்சிருக்கு. 24,238 வந்து நம்மளோட நிஃப்டி முடிஞ்சிருக்கு. அண்ட் இன்றைக்கி நம்மளோட மார்க்கெட்டை நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா, என்னதான் நிஃப்டி பேங்க் நிஃப்டி நெகட்டிவாக இருந்தாலும் உங்களோட போர்ட்ஃபோலியோ அந்தளவுக்கு நெகட்டிவாக இருக்காது. காரணம் என்னென்னா, வெள்ளிக்கிழமை இதுக்கு அப்படியே ரிவர்ஸாக நடந்தது. எங்கள் Q1 நம்பர்ஸ் நல்லா வரும்ன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இண்டெக்ஸோட ஹெவி வெயிட்ஸ் எல்லாத்தையும் ஏற்றிருந்தாங்க. அதனோட விளைவாக வந்து நம்மளோட போர்ட்ஃபோலியோ ஏர்லியானாலும் மேஜர் இண்டெக்ஸஸ் எல்லாம் வந்து பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ணுது. ஆனால் இன்றைக்கி அந்த ஏற்றின ஸ்டாக்ஸ் எல்லாம் இறக்குனதுனால நம்மளோட போர்ட்ஃபோலியோக்கு பெருசாக எந்த இம்பேக்டும் இல்லாமல் இந்த மெயினாக வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி மாதிரி இண்டெக்ஸ்க்கு மட்டும் டேமேஜ் இருந்தது. குறிப்பாக சொல்லணும்னா HDFC ஆக்சிஸ் பேங்க்கில் 5% மேலே இருந்தது. கோட்டாக் பேங்க் ஒரு 3-3.5% விழுந்திருந்தாலும் அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆனது. ஸோ நான் வந்து கோட்டாக் பேங்க்கில் ஃபால் எதிர்பார்த்து தான். ஆக்சிஸ் பேங்க்கில் இந்த அளவுக்கு பெரிய ஃபால் எதிர்பார்க்கல.
ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் பர்சனலாக வந்து ஒரு 2%லேருந்து 2.5% விழுன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தேன். ஸோ இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட ஏடிஆர் வந்து 9.5% அளவுக்கு டவுன் காமிக்குது. நாளைக்கு மேற்கொண்டு விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் ஆஸ் ஆஃப் நோ ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட வேல்யூவேஷன் பார்க்கும்போது அவங்களோட டிவிடெண்ட் ஈல்டே 2% கொடுக்குறாங்க. ஸோ ஏதாவது ஐடியா இருந்தால் பாருங்கள், வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுக்கோங்க. நான் கேரண்டி கொடுக்கல, ஆனால் பார்த்துக்கோங்க, உங்களோட விருப்பம். அண்ட் அடுத்து அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோன்னு பார்த்தோம்னா மொத்தம் 3300 கம்பெனியில் 1778 கம்பெனி அளவுக்கு பாசிட்டிவாகவும் 1501 கம்பெனி வந்து நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ ஓவரால் மார்க்கெட்டில் பார்க்கும்போது பாசிட்டிவ்ஸ் தான் அதிகமாக இருக்குது. அண்ட் ஆட்டோ செக்டார் ஒரு 0.25% அளவுக்கு நெகட்டிவாகவும், பேங்க் நிஃப்டி 1% அளவுக்கு நெகட்டிவாக இருக்குது. இன்ட்ராடேல 1000 பாயிண்ட்டுக்கு மேலே நெகட்டிவாக இருந்தது. அண்ட் இந்த மார்க்கோ ரூபியோட ஸ்டேட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் ஷார்ட் கவரிங் ரேலி வந்ததுனால கொஞ்சம் ரெக்கவர் ஆச்சு. குறிப்பாக வந்து இன்றைக்கி ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸ் தான் வந்து 2.5% அளவுக்கு இருந்தது. அண்ட் பப்ளிக் செக்டார் பேங்க் 2.25% பாசிட்டிவாக தான் இருந்தது. காரணம் பிஎன்பியோட ரிசல்ட் வந்து ஓரளவுக்கு நல்லாவே தான் இருந்தது. அண்ட் எஃப்எம்சிஜி எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 0.5% அளவுக்கு பாசிட்டிவாகவும், ஐடி செக்டார் ஒரு 0.25% அளவுக்கு நெகட்டிவாகவும், ஃபார்மா அண்ட் ஹெல்த் கேர் 1.25% அளவுக்கு பாசிட்டிவாக வந்து ரியாக்ட் ஆயிருந்தது. அண்ட் ஐடி செக்டாரை பற்றி மகேந்திரா குரூப் சேர்மன் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆனந்த் மகேந்திரா சார் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் ஐடி சர்வீசஸ் வந்து டிமினிஷ் ஆகாது, இன்னும் வந்து ஐடி சர்வீசஸோட தேவை தான் அதிகமாகும். காரணம், எல்லா கம்பெனிஸும் வந்து ஏஐ வந்து யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த ஏஐ யூஸ் பண்ணும்போது அது இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு ஐடி சர்வீசஸ் தேவைப்படும். அதனால் ஐடி செக்டாரோட பிஸ்னஸ் அதிகமாக தான் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவான விஷயமா ஐடி செக்டாருக்கு பார்க்கப்படுது. ஸோ ஈவன் ஐடி செக்டார் ஏஐனால் இம்பேக்ட் ஆனால் கூட 50% ரெவன்யூ இம்பேக்ட் ஆகுமா? ஆல்ரெடி அதுக்கான டேமேஜ் வந்து ஷேர் ப்ரைஸில் நடந்துருச்சு. ஒன்று ப்ரைஸ் கரெக்ஷனே 30% விழுந்தது, டைம் கரெக்ஷனும் வந்து அந்தளவுக்கு நடந்துருச்சு. இன்னொன்று கேஷும் வந்து எல்லா ஐடி கம்பெனிஸ்கிட்டையும் நிறையவே இருக்குது, மேஜர் கம்பெனிஸ்கிட்ட நான் சொல்கிறது. ஸோ அதனால் வந்து தாராளமாக நம்ம வந்து ஒரு போர்ட்ஃபோலியோவில் ஒரு 10% அளவுக்கு ஒதுக்கலாம். அண்ட் அடுத்து டெக்ஸ்டைல் செக்டாருக்கு இந்த பிரிட்டனோட இந்த சீட்டா அக்ரிமெண்ட் நடந்தது இல்லையா, காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் ட்ரேட் அக்ரிமெண்ட், அதன் காரணமாக வந்து பாகிஸ்தான் கூடிய பங்களாதேஷோடய இப்போ நம்மளோட டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்டர்ஸால் போட்டி போட முடியும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்மளோட இந்திய அரசாங்கம் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ஏதாவது ஒரு செக்டாருக்கு மிகப்பெரிய அளவுக்கு வருமானம் வரும்போது அது பொருளாதாரத்தில் வந்து அது அப்படியே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஏன்னா பொருளாதாரத்தில் ஒரு 1 லட்ச ரூபா வருதுன்னா அது இன்னொருத்தர் கைக்கு மாறி 6லேருந்து 7 லட்ச ரூபா ரிப்ளிகேட் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு நான் சம்பளம் வாங்குறேன்னா நான் வாடகை கொடுப்பேன், நான் மளிகை பொருட்கள் வாங்குவேன், இன்னும் மற்ற செலவில் பண்ணுவேன், வண்டிக்கு சர்வீஸ் பண்ணுவேன். அந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் எல்லாம் வந்து ஃப்ளோரிஷ் ஆகும். ஸோ இது ஒரு பாசிட்டிவான விஷயமா என்டையர் எக்கனாமிக்கு பார்க்கப்படுது. குறிப்பாக வந்து டெக்ஸ்டைல் செக்டாருக்கு பார்க்கப்படுது. லாஸ்ட் ஒரு சில வருஷங்களாக வந்து டெக்ஸ்டைல் செக்டார் அந்தளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணல. இந்த அக்ரிமெண்ட்டு இன்னும் சில அக்ரிமெண்ட்ஸ் காரணமாக டெக்ஸ்டைல் செக்டார் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதை நோட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்டைல் செக்டாரில் எஸ்பி அப்பரல்ஸ், கேபிஆர் மில்ஸ் எல்லாம் வந்து நல்ல கம்பெனிஸாக பார்க்கப்படுது. அடுத்து ஸ்டாக் புரோக்கிங் கம்பெனிஸ்க்கு ஒரு பாசிட்டிவான அப்டேட் என்னென்னா, செபி வந்து இந்த புரோக்கர்ஸ்க்கு ஒரு விஷயத்த வந்து பண்ணுவாங்க. அதாவது இப்போ நான் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் ஒரு 1000 ஷேர் வச்சுருக்கேன்னு வச்சுப்போம், ஒரு 100 ஷேர் வச்சுருக்கேன்னு வச்சுப்போம், கிட்டத்தட்ட 1,30,000 ரூபா பக்கத்தில் இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ நான் வந்து செல் ஆர்டர் போடுறேன்னா அந்த டிரான்சாக்ஷன் வந்து நடந்துடும் எக்ஸ்சேஞ்சில். அந்த செட்டில்மெண்ட் வந்து மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நடக்கும். இதை வந்து நம்மளோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸோட முதல் கிளாஸில் இல்லை 2வது கிளாஸில் நம்ம பேசியிருக்கோம், இந்த செட்டில்மெண்ட்டெல்லாம் எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த செட்டில்மெண்ட் நடக்கிற வரையும் அது யார் பொறுப்புன்னா, அந்த ஷேரை வந்து கை மாற்றுறது யார் பொறுப்புனா புரோக்கரோட பொறுப்பு. புரோக்கர் தான் ரிஸ்க் டேக்கர். இந்த ரிஸ்க் வந்து புரோக்கர் எடுக்கிறாரு இல்லையா, அதனால புரோக்கருக்கு ஒரு மார்ஜின் அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுப்பாங்க. இப்போ நம்ம ஆப்ஷன்ஸ்க்கு எப்படி மார்ஜின் பிடிச்சி வைக்கிறாங்க, சேல் பண்ணும்போது ஃபியூச்சர்ஸ்க்கு வந்து மார்ஜின் பிடிச்சி வைக்கிறாங்க, அது மாதிரி ஒரு மார்ஜின் வந்து பிடிச்சி வச்சுப்பாங்க. இப்போ வந்து செபி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒருவேளை இந்த எல்லா டிரான்சாக்ஷனும் எலக்ட்ரானிக் பேயின் மெத்தடில் நடக்குதுன்னா, கேஷ் ட்ரேட்ஸ் எல்லாமே, அப்போ வந்து இந்த மார்ஜினை வந்து கொஞ்சம் குறைக்கலாம், இல்லை மார்ஜினே வந்து எடுத்துடலான்ற மாதிரி சில விஷயங்கள் வந்து கொண்டு வர போகிறாங்க. இதன் காரணமாக புரோக்கரோட கேபிட்டல் எஃபிஷியன்சி வந்து அதிகமாகும். அந்த பணத்தை வந்து அவங்க வேறு எங்கேயாவது வந்து சூப்பராக வந்து எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ண முடியும். 1. 2வது, புரோக்கர் வந்து ஆல்ரெடி கொலாட்ரல் ஏதாவது ஒரு அசெட் கொடுத்திருந்தாலும் அது வந்து இப்போ ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது புரோக்கிங் கம்பெனிஸான ஏஞ்சல் ஒன், க்ரோ, மோத்திலால் ஆஸ்வால், எடில்வைசிஸ் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு பாசிட்டிவ் விஷயம். நாளைக்கு அவங்களோட ஷேர் ப்ரைஸ் வந்து பாசிட்டிவ் ரியாக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கன்ஃபார்மாக ரியாக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சொல்லலை. அண்ட் அடுத்து கோல்டு ப்ரைஸஸ். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த பாயிண்ட்ஸ் இருக்கும்போது $4015 கோல்டு ப்ரைஸஸ் இருக்குது. அண்ட் நம்மளோட இந்தியன் புல்லியன் அசோசியேஷன் இந்த ரேட் இருக்கும்போது ஒரு கிராம் 24 கேரட் வந்து 14,220 ரூபாயும், 22 கேரட் ஒரு கிராமுக்கு வந்து 13,030 ரூபாயும் சொல்லியிருக்காங்க. அண்ட் சில்வர் ப்ரைஸஸ் 2,20,000 ரூபா ஒரு கிலோக்கு சொல்லியிருக்காங்க. க்ரூட் ஆயில் வந்து $88 பர் பேரல் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கோல்டுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னன்னா, சைனா கவர்மெண்ட் வந்து அவங்க வந்து அஃபிஷியலாக சொன்ன டேட்டா விட அதிகமான தங்கத்தை வாங்கிட்டு இருக்கதா சில நியூஸ் ரிப்போர்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க.
இது அஃபிஷியல் கிடையாது, ட்ராக்கிங் பண்ணி இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது கரெக்டாக இருந்தால் கோல்டுக்கான டிமாண்ட் மறுபடியும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி $4000 உடைக்கும் போதெல்லாம் ரொம்ப ஸ்டிஃபாக வந்து அந்த ரேஞ்சுக்கு மேலே வந்து நிற்குது. ஸோ இதுக்கு மேலே கோல்டுக்கான டவுன் சைடு வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் அமெரிக்காவோட இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏன் ஏற்ற மாட்டாங்கன்றது அந்த ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். இந்த காரணத்தினால அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்ற மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நான் கோல்டில் வந்து இப்போ புல்லிஷாக தான் இருக்கேன். இன்ட்ராடேயில் ஏதாவது லாபம் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து கோல்டில் முதலீடு பண்ணுறதை வந்து பார்க்கலாம். அண்ட் அடுத்து USD/INR இன்றைக்கி 16 பைசா அளவுக்கு டிப்ரிஷியேட் இருக்குது. காரணம் இந்த விசேஷ கரன்சிஸோட டென்ஷன் தான். அண்ட் எண்ட் ஆஃப் தி டேயில் $96.45 கொடுத்தா ஒரு டாலர் கொடுப்பேன்னு சொல்லிட்டு முடிச்சிருக்காங்க. அண்ட் FIS வந்து $1121 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. DIs வந்து $1312 கோடி ரூபாய்க்கு வந்து வாங்கியிருக்காங்க. இதுதான் இன்றைக்கி நம்மளோட ப்ராடர் மார்க்கெட் அனாலிசிஸ். அண்ட் அடுத்து 4வது செக்மெண்ட்டு, இதில் வந்து கிட்டத்தட்ட 14 கம்பெனிஸ் பற்றின செய்திகளை பார்க்க போகிறோம். அதாவது இந்த செய்திகளை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் என்கிட்ட டைம் ட்ராவலிங் மிஷின் கிடையாது. நாளைக்கோ இல்லை அடுத்த வாரமோ இல்லை 10 மாதம் கழிச்சோ இந்த ஷேர் ப்ரைஸ் எல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ண சொல்லிட்டு எனக்கு தெரியாது. லாஜிக்கலாக ஒரு கம்பெனியோட செய்தியை வந்து உங்கள் முன்னாடி அனலைஸ் பண்ணி இது நல்ல செய்தி இது கெட்ட செய்தின்னு என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்கை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது எஜுகேஷனல் பர்பஸ்க்கு மட்டும்தான். இப்போ வந்து செய்திகளுக்கு போயிடலாம். வாட்டெக் வெபாக் வந்து இன்றைக்கி 6% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. காரணம் இவங்களுக்கு பெங்களூர்லேருந்து ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. இந்த பெங்களூரில் இந்த வேஸ்ட் வாட்டர் இருக்குல்ல, கழிவுநீர் இருக்குது பார்த்தீங்களா, அதை சுத்திகரிப்பு செய்யறதுக்கான ஒரு ஆர்டர். இது ஒரு பாசிட்டிவான விஷயமா கிருஷ்ணகிரிக்காரன் நான் சொல்லுவேன். காரணம்னா எங்கள் ஊருக்கு வர ஆறுலாம் வந்து ஏகப்பட்ட சோப்பு நரம் வருது. அந்த பிரச்சனைக்கு முக்கிய காரணம் அங்கே இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள்லேருந்து வர கழிவுநீர் தான். ஸோ அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக ஒரு சோஷியல் இஷ்யூவாக வந்து சோஷியல் மீடியா ஃபுல்லாக பரவுனது. அந்த மாதிரி வர ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறம் பெங்களூர் கர்நாடகா கவர்மெண்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் எடுத்துருக்கிறது நான் பாசிட்டிவாக தான் பார்க்குறேன். அண்ட் 250 600 கோடி ரூபா மதிப்புள்ள ஆர்டர் இது. இந்த அளவுக்கு பெரிய ஆர்டர் வந்து டொமஸ்டிக்கலாக கிடைச்சிருக்கிறதுனால இன்றைக்கி ஷேர் ப்ரைஸ் வந்து பாசிட்டிவாக ரேட் பண்ணியிருக்கு. பெங்களூர் வாட்டர் சப்ளை அண்ட் சீவேஜ் போர்டு அவங்க தான் வந்து இந்த ஆர்டர் வந்து வாட்டெக் வெபாக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் டாடா பவர் கம்பெனி அண்ட் இந்த கம்பெனிக்கு வந்து SCCI போன வாரம் இந்த NTPC ONGCயோட சப்சிடரி அயானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா, அவங்களுக்கு வந்து ரிவர்ஸ் டெண்டரில் ஒரு ஆர்டர் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா, அவங்க கிட்ட இருந்து இவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. என்னன்னா அடுத்த 40 வருஷத்துக்கு 324 மெகாவாட் அளவுக்கு எனர்ஜி ஸ்டோரேஜ் சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணுறதுக்கான ஆர்டர் வந்து இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இவங்களோட எஸ்டிமேட் படி வருஷத்துக்கு 351 கோடி ரூபாய் அளவுக்கு ரெவன்யூ இந்த ஆர்டர் மூலிமா ஜென்ரேட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு டாடா பவர் சொல்லியிருக்காங்க. இது டாடா பவருக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம். இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து ஆரத்தி ட்ரக்ஸ் இவங்க கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னன்னா குஜராத்தில் இருக்கக்கூடிய பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு நீங்கள் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டை மூடியே ஆகணும். காரணம் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய வாட்டர் பிளான்ட்ஸ் எல்லாம் வாட்டர் ரிசோர்ஸஸ் எல்லாமே வந்து கண்டாமினேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்துருந்தாங்க. நம்ம போன மாதம் நினைக்கிறேன் இந்த மாதிரி தான் ஒசூரில் இருக்கக்கூடிய டாடா எலக்ட்ரானிக்ஸ் வந்து வாட்டர் கண்டாமினேஷன் வந்து த்ரெட் வந்தது. ஸோ இது வந்து இவங்களுக்கு நடந்திருக்கு. அடுத்த 15 நாளுக்குள்ளார இந்த மேனுஃபேக்சரிங் சைட்டை வந்து க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதனால் கம்பெனிக்கு ஃபினான்ஷியல் இம்பாக்ட் இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. ஆனால் இம்பாக்ட் இருக்கும், அதில் வந்து மாற்று கருத்து இல்லை. அடுத்து REC லிமிடெட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 சப்சிடரி நிறுவனத்தை வந்து புதுசாக தொடங்கி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. என்னன்னா இந்த 2 சப்சிடரி நிறுவனமே பவர் டிரான்ஸ்மிஷன் ப்ராஜெக்டில் ஈடுபடும். மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய பவர் டிரான்ஸ்மிஷன் ப்ராஜெக்டில் வந்து ஈடுபடும். இதை வந்து RECக்கு ஒரு பாசிட்டிவ் விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் அடுத்து L&Tக்கு ஒரு மிகப்பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஆக்சுவலாக வந்து 3 ஆர்டர்ஸ், இது 3மே வந்து டொமஸ்டிக் ஆர்டர். இந்த 3 ஆர்டரோட மதிப்புன்னு பார்க்கும்போது 10,000 15,000 கோடின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரொம்ப நாள் ஆச்சு L&Tயோட ஆர்டர்ஸை பற்றி பேசி. அண்ட் இந்த ஆர்டர் பார்த்தோம்னா 2 ஆர்டர் வந்து பப்ளிக் செக்டார் கம்பெனிஸ்க்கு இருந்து கிடச்சிருக்கு. ஒரு ப்ரைவேட் செக்டார் கம்பெனி, ஒரு ஜிங்க் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு கம்பெனி, அது யாருன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும், வேதாந்தா. இல்லை எப்படி இல்லைன்னா இந்துஸ்தான் ஜிங்க் கூட ஒரு நவரத்னா கம்பெனி தான், வேதாந்தா ஜிங்காக தான் இருக்கணும். ஸோ இன்னும் வந்து அஃபிஷியலான அப்டேட் வரல. இவங்க வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க எங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு. இது L&Tக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம். அண்ட் அடுத்து KPI கிரீன். இந்த KPI கிரீனுக்கு வந்து கவர்மெண்ட் கிட்ட வந்து அப்ரூவல் கிடைச்சிருக்கு. என்னன்னா மகாராஷ்டிராவில் இவங்களுக்கு வந்து ஒரு சோலார் பவர் ப்ராஜெக்ட் இருக்குது. அதாவது ஒரு 100 மெகாவாட் அப்படி இல்லைன்னா 128 மெகாவாட் DC இல்லை AC இந்த கரண்ட்டை வந்து உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு சோலார் பவர் ப்ராஜெக்ட். இந்த சோலார் பவர் ப்ராஜெக்ட் ஆல்ரெடி கட்டியெல்லாம் முடிச்சிட்டாங்க. இதுக்கு கவர்மெண்ட் கிட்ட வந்து இந்த எலக்ட்ரிசிட்டி இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. இதுக்கு மேலே மகாராஷ்டிரா ஸ்டேட் பவர் ஜெனரேஷன் கம்பெனி லிமிட்டெடுக்கு வந்து இவங்க வந்து இந்த கரண்ட்டை வந்து விற்கலாம். இது வந்து இவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம். அண்ட் அடுத்து ஸ்வராஜ் இன்ஜின்ஸ் டிராக்டர் கம்பெனி, இதை வந்து போன Q4 நம்பரே சூப்பராக கொடுத்துருந்தாங்க. அன்றைக்கி வந்து ஷேர் ப்ரைஸ் பயங்கரமாக ஏறிச்சு. ஆனால் இன்றைக்கி கொடுத்த ரிசல்ட் வந்து ஓரளவுக்கு நல்லதாக இருக்குது. 10% அளவுக்கு ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் மார்க்கெட் வந்து இன்னும் இவங்ககிட்ட வந்து நிறைய எதிர்பார்த்துருக்காங்க போல். அண்ட் ஷேர் ப்ரைஸ் வந்து இன்றைக்கி அந்தளவுக்கு ரிவார்ட் பண்ணலை. அண்ட் ரெவன்யூ வந்து கிட்டத்தட்ட ஒரு 10% 20% ஏறி இருக்குது.
அதாவது 48 கோடி ரெவன்யூலேருந்து 58 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் வந்து 50 கோடியிலேருந்து 55 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜினில் ஒரு ப்ரெஷர் பார்க்க முடியுது. அதாவது 19.9% மார்ஜின் இருந்தது கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின். இப்போ வந்து 11.1% அளவுக்கு இருக்குது. மேபி இந்த வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ்னால இன்ஃப்ளேஷன் காரணமாக இவங்களோட மார்ஜின் வந்து அடிபட்டிருக்கலாம். இது வந்து இவங்களோட ரிசல்ட்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்து வோடாஃபோன் ஐடியா வந்து ஃபண்ட் ரைசிங் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்கோம். இவங்க பேங்க்ஸ் கிட்ட போய் ஒரு 35,000 கோடி ரூபாய் அளவுக்கு காசு கேட்டிருக்காங்க லோனாக கொடுங்கன்னு சொல்லிட்டு. நாங்கள் லோனாக கொடுக்குறோம், ஆனால் வந்து ப்ரொமோட்டர் வந்து எங்களுக்கு கேரண்டி கொடுக்கணும், ப்ரொமோட்டர் வந்து அழகாக வந்து கலந்துக்கக்கூடாது, ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ப்ரொமோட்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் 35,000 கோடி ஃபண்ட் ரைசிங் பிளானில் ரொம்பவுமே வந்து உறுதியாக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான அப்டேட் வரும் நாட்களில் வந்துச்சுன்னா ஷேர் ப்ரைஸ் வந்து சடனாக ரியாக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இவங்களோட Q1 நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 49% இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 3.41% மெயின்டைன் பண்ணுறாங்க. அட்வான்ஸஸ் 18%, டெபாசிட்ஸ் வந்து 13% இயர் பேசிஸில் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸ்லிப்பேஜஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அசட் குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது. நெட் நான் பர்ஃபார்மிங் அசட் 0.18% மெயின்டைன் பண்ணுறாங்க. இது ஒரு நல்ல ரிசல்ட் தான். அடுத்து மகேந்திரா லாஜிஸ்டிக் போன வருஷம் வந்து ஒரு 10 கோடி ரூபா லாஸ் பண்ணாங்க. இந்த வருஷம் வந்து 25 கோடி ரூபாய்க்கு ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. அண்ட் ரெவன்யூ கூட பார்த்தோம்னா ஒரு 20% மேலே வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 25% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் எபிட்டா மார்ஜின் பார்த்தோம்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 4.25% இப்போ 5.25% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். அண்ட் அடுத்து டூரிசம் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் இவங்களோட ப்ராஃபிட் வந்து அப்படியே டபுள் ஆயிருக்கு. அதாவது 30 கோடியிலேருந்து 61 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ வந்து அந்த அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகலை. ஸோ மார்ஜின் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது ஒரு பாசிட்டிவான விஷயம். அண்ட் அல்ட்ராடெக் சிமெண்ட் இவங்களோட ப்ராஃபிட் வந்து 2230 கோடியிலேருந்து 2600 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது எஸ்டிமேட்டை விட 100 கோடி ரூபாய் அதிகம் அல்ட்ராடெக் சிமெண்ட்டுக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக நம்ம பார்த்தோம் சிமெண்ட்டோட விலையை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இந்தியா ஃபுல்லான்னு சொல்லிட்டு. அதுவும் வந்து இவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயமாக அமைஞ்சிருக்கலாம். அண்ட் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இந்த வயர் கேபிளை வந்து செய்யக்கூடிய பிஸ்னஸ் வந்து புதுசாக தொடங்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. அது கூடிய சீக்கிரமே அதுக்கான அறிவிப்பு வரும்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவ் விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் அடுத்து கரூர் வைசியா பேங்க் இவங்களோட ரிசல்ட் வந்து அந்த அளவுக்கு வந்து நல்லா இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. நல்லா தான் இருக்குது, சுமாராக இல்லை, நல்லா தான் இருக்குது. ஆனால் மார்க்கெட் அடிச்சிருக்காங்க. 301 ரூபாய் பக்கத்தில் இருக்குது. கரூர் வைசியா பேங்க், ஃபெடரல் பேங்க்லாம் வந்து நீங்கள் தாராளமாக வாங்கலாம். உங்களுக்கு இன்ட்ராடேல எப்போயாவது ப்ராஃபிட் வந்துச்சுன்னா அந்த ப்ராஃபிட்டை பணமாக வைக்கிறதுக்கு மாதிரில இந்த மாதிரி ஷேர்ஸாக வைக்கலாம். அண்ட் இவங்களோட ரிசல்ட்டை பார்க்கும்போது போன வருஷம் இதே குவார்ட்டரில் 520 கோடி ரூபாய் லாபம் பண்ணுவாங்க. இந்த வருஷம் வந்து இதே குவார்ட்டரில் 760 கோடி ரூபாய் அளவுக்கு லாபம் பண்ணியிருக்காங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 4.26% மெயின்டைன் பண்ணுறாங்க. அட்வான்சஸ் 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அட்வான்ஸ் ஒன்று டிக்ளைன் வந்து பாருங்க. டெபாசிட்ஸ் வந்து 15% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ROA 2% மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸ்லிப்பேஜஸ் இவங்களும் ரொம்ப கம்மி, வெறும் 141 கோடி ரூபாய் அளவுக்கு தான் பேட் லோன் சொல்லிட்டு புதுசாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெட் நான் பர்ஃபார்மிங் செட் 0.19% மெயின்டைன் பண்ணுறாங்க. இது எல்லாமே நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் ஷேர் ப்ரைஸ் வந்து அடிச்சிருக்காங்க. மேபி ஓவராலாக பேங்கிங் செக்டரில், ப்ரைவேட் பேங்க் செக்டரில் இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவிட்டி இவங்களை வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்கலாம். அண்ட் அடுத்து டிரான்ஸ்ஃபார்மர் ரெக்டிஃபயர்ஸ் இவங்களோட Q1 நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் வந்து லைட்டாக குறைஞ்சிருக்கு. அதாவது 67 கோடி ரூபாய் லாபம் பண்ணாங்க. இப்போ 61 கோடி ரூபாய் அளவுக்கு லாபம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜினில் ஒரு சின்ன ப்ரெஷர் பார்க்க முடிஞ்சது. கிட்டத்தட்ட 30 பேசிஸ் பாயிண்ட்ஸ் அளவுக்கு மார்ஜின் விழுந்திருக்கு. அதனால தான் இவங்களோட ப்ராஃபிட் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ இதுதான் இன்னைக்கான ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ். அண்ட் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது கிஃப்ட் நிஃப்டி கிட்டத்தட்ட 130 பாயிண்ட் அளவுக்கு கேப் டவுன்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருக்கு. அண்ட் HDFC பேங்கோட ADR வந்து 9.5% அளவுக்கு நெகட்டிவ்னு சொல்லிட்டு காமிக்குது. அண்ட் கோல்டு ப்ரைஸஸ் பார்த்தோம்னா $4010 இருக்குது. S&P 500 ஃப்ளாட்டாக இருக்குது. டவ் ஜோன்ஸ் 0.5% அளவுக்கு நெகட்டிவாகவும், நாஸ்டாக் வந்து 3/4% அளவுக்கு பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டோட நிலவரம். அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.